மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில திட்டமிட்ட வாழ்க்கை தடுமாறி போனது. மகரம் ராசிக்காரங்க எப்போதுமே எதையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஏதாவது ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எது நடந்தாலும் அதனையும் நீங்கள் திட்டமிட்டுத்தான் அதன்படி நடத்தக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. இந்த வயதிற்குள் இந்த ஒரு நிலைமைக்கு வர வேண்டும், சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் வரைந்து வைத்த அத்தனை திட்டங்களும் கடந்த காலங்களில் அப்படியே கண்முன்னே சிதைந்து போயிருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இது எல்லாத்தையும் நம்ம எப்படியாவது உருவாக்கிடலாம், நமக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை இதன் மூலம் நம்ம கட்டவும் முடியும், உருவாக்கவும் முடியும் என்றெல்லாம் நீங்கள் கற்பனை உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது நொடிப்பொழுதில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சிதைந்து போயிருக்கும். இதற்கான காரணங்கள் தெரியாது, இதற்கு பின்னணியில் நடந்த துரோகங்களும் உங்களுக்கு தெரியாது. பணத்தை நீங்கள் சேமித்து வைத்திருப்பீங்க. ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எதிலாவது ஒன்றில் முதலீடு பண்ணலாம், எதையாவது ஒன்றை வாங்கலாம் என்று உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரு சில காலங்களுக்கு பிறகு உங்களுக்கு அது பிரச்சனைகளாகவே மாறவும் ஆரம்பிக்கும். காலத்தின் சதியும் மனிதர்களின் துரோகமும் சேர்ந்து உங்களின் கனவு கோட்டைகளை தரைமட்டமாக இடித்து போட்டிருக்கும். நீங்கள் எதையெல்லாம் நினைத்தீர்களோ, வாழ்க்கையில எதையெல்லாம் செய்து முன்னுக்கு வந்துவிடலாம் என்று எண்ணினீர்களோ, அது எல்லாமே உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் கச்சிதமாக திட்டமிட்டாலும் ஏதோ ஒரு சின்ன காரணத்தால் காரியங்கள் பாதியிலேயே தடைப்பட்டு நம்ம என்ன நினைத்தோம், ஆனால் இன்று என்ன நிலைமையில் நம்ம இருக்கிறோம் என்று சிதைந்து போன திட்டங்களின் இடிபாடுகளுக்கு நடுவே நீங்கள் நின்று கலங்கிய நாட்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை இன்னமும் உலுக்கி கொண்டு உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பக்கங்களாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கு. நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சாபமே இதுவாகத்தான் இருக்கும். உங்களுக்கு அழுகை வந்தாலும் சரி, அசுரத்தனமான கோபம் வந்தாலும் சரி, அதை வெளியில் காட்ட தெரியாது. எல்லாவற்றையும் உங்களுடைய மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்வீங்க. வெளியில் உங்களை பார்ப்பவர்கள் இவன் மிகவும் தைரியமானவன், எதற்கும் கலங்காதவர், பாறை போன்றவர் என்று அனைவருமே உங்களை நினைத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்க உங்களின் வழிகளை வெளியில் காட்டவே மாட்டீங்க. எது நடந்தாலும் அதை உள்ளுக்குள்ள மட்டுமே வைத்துக்கொண்டு யாருக்கும் எதுவும் தெரியாதது போல நடித்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். ஆனால் அந்த புன்னகை முகமுடிக்கு பின்னால் எவ்வளவு பெரிய குடும்ப குழப்பங்கள், கடன்கள், ஏமாற்றங்கள் மறைந்து கிடக்கின்றன என்பது உங்களுடைய தலையணைக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசிய கண்ணீராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். தனிமைக்கு வரும்பொழுது உங்களுடைய மனப்பாரம் தாங்காமல் நீங்கள் தனியாக அழுது தீர்த்த நாட்கள் இந்த ஒரு உலகம் எதையுமே அறியாது. அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சில விஷயங்களாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. நண்பர்கள் தான் நமது உலகம், நட்புக்காக நாம் எதையும் செய்வோம் என்று நீங்கள் சில நண்பர்களை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பீங்க. எல்லாமே அவங்க இருந்தாதான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும், அவங்க இல்லாதது ஒரு கை போனது போல இருக்கு, ஒரு கால் போனது போல இருக்கு, என்னுடைய மனது என்னிடம் இல்லை அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை துணையவோ உங்களுடைய நண்பர்களை பற்றியோ நீங்க எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் உங்களுடைய பணத்தையோ நேரத்தையோ பார்க்காமல் முன்னின்று கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு முதல் நபராகவும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு நட்பு வட்டமே உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தேடி கொடுத்திருக்கும். உங்களிடம் பணம் இருந்தவரை உங்களால் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்ட வரைக்கும் கூடவே இருந்தவர்கள் உங்களுடைய கடின காலத்தில் உங்களுடைய பொருளாதார நிலை சற்றே சரிந்த போது அப்படியே மாயமாக மறைந்திருப்பாங்க. அதை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. உங்களை ஒரு ஏடிஎம் மிஷின் போலவும் தங்களுடைய பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தும் ஒரு பகடக்காயாகவும் மட்டுமே பார்த்த அந்த நண்பர்கள் விலகி சென்ற போது மனிதர்களின் மீதான நம்பிக்கையே உங்களுக்கு உடைந்து போயிருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு யாரையுமே முழுமையாக நம்பக்கூடாது, நம்பி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம ஏமாந்ததே போதும் என்கிற மாதிரியான பல எண்ணங்களும் பல விஷயங்களும் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது மகரம் ராசி அன்பர்களான நீங்கள், ஆண்களோ பெண்களோ, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் பைலாக தெரிவியுங்கள். நான் உங்களை பற்றி தேவையில்லாமலோ தவறாகவோ பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். பொய் கூறியிருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உற்சாகமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு போகவும் ஆரம்பிப்பீங்க.
மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் தூக்கமில்லாத இரவுகளாலும் உங்களுடைய உடலிலும் முகத்திலும் ஏற்பட்டிருந்த நாள்பட்ட அசதி, சோர்வு மற்றும் நோய் பாதிப்புகள் அனைத்தும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பனி போல விலகி நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்யும். இனிமேல் நம்மால் மீள முடியுமா என்று முடங்கி கிடந்த உங்களுடைய உடலில் ஒரு புதிய ஆற்றலும் புத்துணர்ச்சியும் பாய்வது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உணரவும் ஆரம்பிப்பீங்க. மன நிம்மதி, மன அமைதி கிடைப்பதால் உங்களுடைய செரிமான கோளாறுகளும் இரத்த அழுத்தங்கள், தூக்கமின்மை போன்ற உபாதைகள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குணமாகவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். முகத்தில் ஒரு புதிய பொலிவும், உங்களுடைய பேச்சில் ஒரு கம்பீரமும் சுறுசுறுப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொற்றிக்கொள்ளும். மீண்டும் உங்களுடைய இளமை கால சுறுசுறுப்பை பெற்று வாழ்க்கையில நீங்கள் மீண்டு எழக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கிடைக்கும். கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க ஆக்கப்படுவீங்க. நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்களுடைய தொழிலும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். முடங்கிய வியாபாரத்தில் முத்திரை பதிக்கும் ஒரு சாம்ராஜ்யமாக உங்களுடைய வாழ்க்கையானது உங்களை மாற்றப்படும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் மகரம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொற்காலம். இதுவரை தொழிலில் முடக்கம், வியாபாரத்தில் நஷ்டம், புதிய வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்த உங்களுடைய கவலைகளுக்கு நாளை முதல் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை நாளை முதல் நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. புதிய கிளைகளை தொடங்குவது, ஆன்லைன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவது அல்லது புதிய கூட்டாளிகளை இணைப்பது என உங்களின் தொழில் சாம்ராஜ்யங்கள் பிரம்மாண்டமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளர ஆரம்பிக்கும். சந்தையில் உங்களுடைய நேர்மையும் நாணயமும் வெளிப்பட்டு உங்களுடைய நிறுவனத்தின் பெயரும் மதிப்பும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயர்களை தேடி கொடுக்கும். போட்டியாளர்கள் உங்களை கண்டு வியந்து விலகி ஓடும் அளவுக்கு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரட்டிப்பாக மாறவும் செய்யும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பழைய தடைகள் எல்லாமே நீங்கி ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குள்ள கிடைக்கும். படிப்பு, வேலை, திருமணம், பொருளாதாரம் என வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் ஏதோ ஒரு தடையை சந்தித்து அதை உடைத்து கொண்டுதான் நீங்கள் எப்பொழுதுமே மேலே வந்திருப்பீங்க. ஆனால் நாளை முதல் உங்களை உலுக்கி கொண்டிருந்த வம்பு தும்புகள், கோர்ட்டு வழக்குகள், அக்கம் பக்கத்து சண்டைகள் மற்றும் உங்களை நிம்மதியாக வாழ விடாமல் தடுத்த தீராத சிக்கல்கள் அனைத்தும் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உங்களை சூழ்ந்திருந்த அத்தனை இன்னல்களும் பனி போல விலகும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு கசப்பான இருண்ட அத்தியாயம் முற்றிலுமாக முடிந்து ஒரு புதிய தூய்மையான வெள்ளை பக்கம் திறக்கப்படும். தடைகள் அனைத்தும் விலகி காரியங்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் பாருங்கள். அரசு சார்ந்த பணிகளில் துரிதமானது ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். மனைவி வழியில் ஒத்துழைப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். மணவன் கலையில் நாட்டங்களானது ஏற்படும். வெளிவட்டாரங்களில் மரியாதைகள் உங்களுக்கு தானாகவே அதிகரிக்கவும் செய்யும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துரிதங்களானது ஏற்படும். கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் தானாகவே கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. இதெல்லாம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.